السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم: والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة كذاب، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். ஈருலக தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்துல நம்ம வீடு நம்மளுக்கு நிம்மதி தர்ற மாதிரி இருக்கணும்னா நாம எப்படி அந்த வீடை அமைச்சுக்கிடணும், நாம் எவ்வாறு அந்த வீட்டுல நடந்துக்கிடணுங்கிறது சம்பந்தமான சில செய்திகள் மாத்திரம் பார்த்தோம். சமீபத்துல ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு போக வேண்டிய சூழல். கணவன் மனைவி 2 பேரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க. கணவன் மனைவியை எப்ப சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய சந்திப்பு விடுமுறை நாட்கள்ல மட்டும்தான் சந்திக்க முடியுதா. மற்ற வேலை நாட்கள்ல டே ஷிப்ட் நைட்டு ஷிப்ட்னு என்ன செய்யறாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் என்ன செய்யறாங்க, வேலைகள் பாக்குறாங்க. எதுக்காண்டி இவ்வளவு தூரம் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற அது மாதிரி உண்டான கேள்விகளுக்கு அவர்களிடம் இருந்து வரக்கூடிய பதில் சாதாரணமா சொல்றாங்க, தனியா ஒரு அபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி ஒரு வீடை ஒண்ணு வாங்கிட்டோம், ஒரு வீடு ஒண்ணு வாங்கிட்டோம், அதற்கு கட்டுறதுக்கு எங்களால முடியலைங்கிறதுனால 2 பேரும் நாங்க வேலை பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீடுங்கிறதே கணவன் மனைவி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு அத்தியாவசிய தேவை. ஆனால் அது எப்படி போய் இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அதை வாங்குறதுக்காக வேண்டின்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அதை அடைக்கிறதுக்குன்னு சொல்லி ரொம்ப சிரமங்கள் பட்டு ரப்பும் பகலும் உழைச்சு கடைசியில அந்த உழைப்புனால ஓரளவு வீடு தேறிடும்னு வச்சுக்கிடுவோம். கடைசியில உடம்பனுடைய ஆரோக்கியத்தை நாம் கெடுத்து கொண்டது மிச்சமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, எதுக்கு இதை நாம சொல்றேன்னு சொன்னா, சென்ற வாரத்துல ஒரு ஆயத்தினுடைய ஒரு சிறு வசனத்தை நாம ஓதி காட்டினோம். ஒரு சூரா, அந்த சூராவினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ்தால நபியை பார்த்து சொல்லுவான், யா ஐயுஹல் முத்தஃபிர், போர்வை போர்த்தி கொண்டு இருக்கக்கூடியவரே, யா ஐயுஹல் முஸம்மில் முத்தஃபிர். இந்த 2 சூறாக்களினுடைய அதுல முத்தஃபிர்ங்கிற சூறாவினுடைய 3வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், வரப்பக ஃபதஹிர் வசியாபக ஃபதஹிர், உங்களுடைய உடைகளை, உங்களுடைய ஆடைகளை, நீங்கள் உங்களுடைய துணிகளை சுத்தமாக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய அர்த்தம். உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. அதனுடைய தொடர்ச்சியில நமக்கு தஃசீர்கள்ல எழுதுறாங்க, சுத்தம்ங்கிறத எதெல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளுடைய வீடு நிம்மதி தரும் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க, பட்டியல் போட்டு சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அதுல முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
தேவையில்லாத பொருட்களை, வீட்டுல பயன்படுத்தாத பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்க கூடாது. இதுவும் சுத்தப்படுத்தாமை என்பதில் வரும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, தப்சீர்களை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க கண்ணியவான்களை. அப்ப வீடுகள்ல நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிடணும், தேவையில்லாததை அப்புறப்படுத்தி விட வேண்டும். தேவையில்லாததை வாங்குறதே இந்த காலத்தினுடைய ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. நம்மளுடைய ஆசைகளை தூண்டி இந்த பொருள் இத்தனை 1000 ரூபா, அதை நாங்க இவ்வளவு கம்மியா தர்றோம், 50% ஆஃபர்ல தர்றோம், நியூ இயர் ஆஃபர்ல தர்றோம். அந்த ஃபெஸ்டிவல், அதாவது ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் சொல்லி ஒவ்வொரு ஆஃபர்களை போட்டு அதாவது வாங்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களை கூட வாங்க வைக்கும் அளவிற்கு உண்டான ஒரு வியாபார யுக்தி. விற்கிறவன் யாருன்னு தெரியாது, பொருள் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா விலையை அதிகமாக சொல்லி நாங்க கம்மியா கொடுக்குறோம், 50% கம்மியா கொடுக்குறோம்னு சொல்லும் போது அது 1க்கு 2 தடவை அந்த விளம்பரம் நம்ம கண்ணில் பட்டோன்னே என்ன ஆகும், வாங்கணும் அப்படின்னு தோணும். போன வச்சிடறாங்கல்ல. இப்ப நமக்கு பிடிச்சலாம் எதையும் நம்ம வாங்குறது இல்ல, நம்மளுக்கு பிடிக்க வைத்து நாம் வாங்குகிறோம். நம்மளுக்கு எல்லா பொருளையும் பிடிக்க வச்சிடுறாங்க. திரும்ப 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 சொல்லுவாங்க, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது உண்மையாக நம்மளுடைய உள்ளத்துல மாற்றப்பட்டுருமா. எந்த விஷயத்தை அதிகமாக கேட்கிறோமோ அந்த விஷயம் உள்ளத்துல போய் தறிவிடுன்னு சொல்லுவாங்க. இதா தக்கர்ரல் கலாமு அல சம்இ, எந்த விஷயத்தை உன்னுடைய காதுல நீ அதிகமாக கேட்கிறையோ தக்கர்ரர ஃபில் கல்பி, அது உள்ளத்துல பதிஞ்சிருன்னு அரபியில சொல்லுவாங்க. எதுக்காண்டி சொல்லுவாங்கன்னா, பிள்ளைங்களை சத்தமா ஓத வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நீ அதிகமா சத்தமா குரானை ஓத அப்படி நீ வாய் விட்டு சப்தமிட்டு ஓதக்கூடிய அந்த சப்தம் உன்னுடைய காதுகளில் கேட்க கேட்க அது உன்னுடைய உள்ளத்துல பதியும். அதனால குரான் ஓதும் போது சத்தமாக ஓது அப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு உஸ்தாத்மார்கள் சொல்லி தரக்கூடிய ஒரு செய்தி இது. அது இப்ப எந்த அளவிற்கு அது உண்மையான விஷயம் அப்படின்னு சொன்னா, விளம்பரங்கள்ல திரும்ப திரும்ப காட்டி தேவையில்லாதவற்றை எல்லாம் நம்மை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய காலத்தில் அதிகம் கண்ணியத்திற்குரியவர். சோ நமக்கு தேவையில்லாத பொருட்களை நம்மளுடைய வீடுகளில் அடைப்பது, வாங்கி வைப்பது, நுகர்வோர் கலாச்சாரம், இது இப்ப ரொம்ப அதிகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இதை நாம ரொம்ப கவனத்துல இருக்கணும், கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையானதை மட்டும் வாங்கணும், தேவையானது மட்டும் வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களை. தேவையற்றவைகள் எல்லாம் எவை எவை வீட்டுக்குள் இருக்கிறதோ அது அழுக்கு நூலாம்படை போன்றுதான் அவைகளும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அவைகளினாலும் வீட்டினுடைய நிம்மதி கெடும் என்பதை இந்த வசனத்தினுடைய ஒளியில் நமக்கு வலியுறுத்தி சொல்லி தரப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்று கண்ணியவான்களை. அடுத்து அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில நமக்கு 2வது செய்தியாக சொல்லி தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. இறைவா, நாங்கள் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம், மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால், கடன் எங்களை மிகைத்து விடுவதை விட்டு உன்னிடத்துல நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நுகர்வோர் கலாச்சாரம்னு சொன்னோம் பாருங்க, ஒரு பொருளை நம்மளை வாங்க வைக்கிறதுக்கு எப்படிலாம் விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 20,000 ரூபாய்க்கு ஒரு பையனுக்கு போன் தேவையில்லை, ஆனா 20,000 ரூபாய் போனு நீ மாசம் 200 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு என்ன செய்யறான், நம்ம மண்டையை கருவுறான். 200 ரூபாய் நீ கட்டினா போதும் அப்படிங்கும் போது மாதம் 200 ரூபாய் உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லையே. சிலர் இன்னும் அந்த இதை கொஞ்சம் ஒரு புள்ளிய வச்சு விட்டுறான், அந்த புள்ளியில போய் என்னன்னு கீழே போய் ஸ்டார்ல போய் பார்த்தா அப்படின்னு சொன்னா, நீ டெய்லி 200 ரூபாய் கட்டினா போதும். எப்படிலாம் மக்களினுடைய மனசுல ஆசைகளை தூண்ட முடியுமோ அது போன்று ஆசைகளை தூண்டி நம்மளை ஒரு கடனாளியாக ஆக்குறது 2வது விஷயம். ஒண்ணு நம்மளை வாங்க வைக்கிறாங்கிறத நம்ம பார்த்தோம், இருக்கிறவன் முழுசா பணம் கொடுத்து வாங்கிடுறான், இல்லாதவனுக்கு அவனுக்கு என்ன செய்யறான், இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அவனை கடன்காரனாக ஆக்குவது என்பது ஒரு பிரதானமான ஒரு சூழலாக இருக்குது. அதுலயும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. இறைவா, கடனில் மூழ்குவதை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாவல் தேடுகிறேன். லகலபத்தித் தைன், கடன்ல மூழ்கிறது. கடன்ல மூழ்கிறதுனா என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அருமையான வார்த்தையை அந்த காலத்திலேயே கேட்டிருக்காங்க பாரு. வீடுகளினுடைய பத்திரங்களை கொண்டு போய் வச்சு என்ன செய்யறது, பேங்குகள்ல லோன் வாங்குற, கடன் வாங்குற.
இன்னைக்கு வேற எப்படி நாங்க எங்களுடைய டெவலப்ப நாங்க வச்சுக்கிறதுன்னு மக்கள் ஓப்பனா கேட்கிறாங்க. நாங்க எப்படி எங்களுடைய வளர்ச்சியை நாங்க இது பண்றது? வீடுகளினுடைய பத்திரங்களை கொண்டு போய் பேங்குகளில் அடமானம் வைத்தால் எப்படி அந்த வீட்டை வைத்து நிம்மதி கிடைக்கும்? அதுல வீட்டினுடைய இதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு நம்ம பணங்களை வாங்கிட்டு வந்து அதுல நாங்க என்ன வியாபாரம் செஞ்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டை சாப்பிடுற உணர்வு வருமா இல்லையா? அதுல எப்படி நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல கண்ணியத்திற்குரியவர்களை. வீடுகளை கடன் என்ற அசுத்தத்தின் நாம் கொண்டு போய் வச்சுட்டோம்னு சொன்னா அந்த வீட்டுல இருந்து நிம்மதி கிடைக்காது. எப்படி உங்களுடைய உடைகளை நீங்கள் சுத்தமாக்கி கொள்ளுங்கள் நல்லா சொல்றானோ, ஒரு மனிதன் அதிகமாக உடையோடு தான் இருப்பான் அப்படிங்கிறதுனால உடையை அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஒரு மனிதன் ஆடையோடு தான் இந்த நேரமும் இருப்பான், ஆடை இல்லாத நேரம் குறைவுங்கிறதுனால மனிதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எந்த பொருள் அதிகமான நேரம் அவனோடு தொடர்போடு இருக்கிறதோ அதை அங்கு சொல்லப்படுகிறது. அதை நீ சுத்தமாக வைத்துக் கொள்ளு சொன்னா நம்மளுடைய அந்த உடையை கொண்ட நோக்கம் நாம் எதோடெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ எல்லாம் சுத்தமாக இருக்கணும். நம்மளுடைய வீடு குறிப்பாக சுத்தமாக இருக்கணும், அதில் அழுக்கை விட்டு சுத்தமாக இருக்கணும். கடன் என்பது நம்மளுடைய மார்க்கத்துல ஆகமான விஷயம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த கடன் நம்மளுடைய நிம்மதியை அடமானம் வைத்து வாங்குவதாக இருந்தால் அந்த கடன் அப்படி என்ன தேவை இருக்கிறது? அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் கனாஅத்து மிஃப்தாஹுர் ராஹத்தி. போதுங்கிற மனசு இருக்குத, போதும் என்ற இந்த மனம் இருக்கிறதே, இதுதான் ராஹத்தினுடைய சாவி. அதான் மனசு சந்தோஷமாக இருப்பது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த சந்தோஷத்தின் சாவியே என்ன அப்படின்னா போதுங்கிற மனசு தானா. தமிழ்ல சொல்லுவோம்ல, போதுங்கிற மனது பொன் செய்யும் மருந்தா. அப்ப நமக்கு போதும் அப்படிங்கிற அந்த பண்பு வேணும். நம்ம வீட்டுக்கு இது போதும் அல்ஹம்துலில்லாஹ், இது வீட்டுடையவர்களுக்கு நாம் பழக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களை. நம்மளுடைய வீட்டுடையவர்களுக்கு பழக்கணும். தேவை இருக்கிறதா வாங்கணும், தேவை இல்லையா தேவை இல்லை. அது தேவையில்லாதவற்றை வீட்டில் அடைப்பது நம்மளுடைய நிம்மதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய ஒளியில நமக்கு சொல்லி தர்றான் கண்ணியவான்களை. அதனால நம்மளுடைய வீடுகள் சம்பந்தமாக, வீடுகளை கடனுக்கு வாங்குற, லோன் போட்டு வீடு கட்டுறோம். அதாவது வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வச்சு கடன் வாங்கி பண்றது இது ஒரு விதம். சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வீடை கெட்டுறதே லோன்ல கெட்டுறான். எங்கிட்ட இருந்து அந்த வீட்டின் வழியாக நிம்மதிகள் கிடைக்கும்? செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவறான வழிகளில் செய்து கொண்டு அல்லாஹ் என்னைய பார்க்கவே மாட்டுக்கான், அல்லாஹ்க்கு நான் இருக்கிறது தெரியுமா இல்லையான்னு தெரியல, என்னையவே சோதிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கூட எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா, ரப்பு நம்ம மேல கருணை கண் கொண்டு கூட பார்க்க கூடாத அளவிற்குண்டான வார்த்தைகளை நம்மளுடைய வாய்களில் இருந்து கொண்டு வருகிறோம். செய்யற செயலும் அப்படி, சொல்ற சொல்லும் அப்படி. அப்படிங்கும் பொழுது இறைவனுடைய உதவி, இறைவனுடைய நிம்மதி, இறைவன் தனக்கு பெயராக வைத்திருக்கக்கூடிய அந்த சலாம் என்ற நிம்மதி நம்ம எங்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியுங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப நம்மளுடைய வீடுகளில் நிம்மதி தவழக்கூடியதாக வீடாக அந்த வீடு அமையணும்னு சொன்னா, கடன் என்ற அசுத்தத்தை விட்டும், குறிப்பாக வீடுகளினுடைய பத்திரங்களை வைத்து வாங்கக்கூடிய கடன்கள், லோன்கள் மூலமாக வாங்கக்கூடிய கடன்களை விட்டும் நாம் வீடுகளை சுத்தப்படுத்தி கொள்ளணும் என்பதை நமக்கு இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியாக சுத்தம் என்ற அடிப்படையில நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி தர்றாங்க கண்ணியவான்களை. அதனால கடன் போன்ற விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை தேவைக்கு வைத்துக் கொள்ளணும். தேவைக்கு அதிகமாக, மேல் மிச்சமாக, எக்ஸ்ட்ராக அது மாதிரி உண்டான ஆசைகளுக்காக வேண்டி வாழ்றது, அடுத்தவனுக்காக வேண்டி கடன் வாங்கி வாழ்றதுங்கிற அந்த பழக்கங்களை விட்டு தேவைக்கு ஏற்ப வாழக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையை தேவைக்குள் சுருக்கி கொள்ளக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செஞ்சாங்களோ, இறைவா மூழ்கும் கடனை விட்டும் என்னை காத்தருள் புரி அப்படின்னு துஆ கேட்டாங்க பாருங்க. அது மாதிரி உண்டான வாசம் இந்த காலத்துக்கு பொருந்தும். வீட்டை லோன்ல போய் வாங்கிட்டு கடைசியில எப்படி முடியுது, அந்த வீட்டை வித்து அந்த கடன் அடைக்கக்கூடிய நிலை வருகிறது. கெட்டுறது லோன்ல கட்டிட்டு கடைசியில அந்த கடனை அடைக்க முடியலன்னு பேங்க்ல இருந்து வந்து நிக்கும் போது அந்த வீடு முழுசையும் வித்து கடனை கொடுத்தாலும் கடன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி நமக்கு நிம்மதி கிடைக்குங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய கண்கூடாக வாழும் காலங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம அவ்வளவு ஓப்பனா சொல்ல வேண்டிய ஒரு சூழல்களில் இருக்கிறோம் கண்ணியவான்களை. அடுத்து நம்மளுடைய வீடுகளின் மூலமாக நமக்கு அருள் வேண்டும், நிம்மதி வேண்டும் அப்படின்னு சொன்னா, அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையாக சொல்லி தரக்கூடிய ஹதீஸ்கள்ல இதுவும் ஒண்ணு. பரக்கத்து அப்படிங்கிறது இருக்கிறத, உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அருள் வளம் அப்படிங்கிறது இருக்கிறத,
இது உங்களுக்கு வேணும்னு சொன்னா மஅ அகாபிரிக்கும், உங்களில் வயது மூத்தவர்களை உங்களில் வீட்டுகளில் வைத்துக் கொள்வதோடு தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்தெந்த வீடுகளில் வயதானவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களின் மூலமாக நமக்கு அருள் வளம் கிடைக்கும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. ஆனா இன்னைக்கு யாராவது வயதானவர்களை வீட்டுல வச்சு பார்க்கணும், வீட்டுல வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுலயும் வயதானவங்களுக்கு லேசா நோக்காடு வந்துருச்சுன்னு சொன்னாலும் அவங்க நம்ம வீட்டை விட்டு எப்படியாவது போக மாட்டேங்குது அப்படின்னு மனசுல இன்னும் அளவிற்கு உண்டான சூழல்களில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உள்ளத்துல கூட அவங்களை இருக்க வச்சு பார்க்கணும், அவங்கள வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லாதவர்களுக்கு எப்படி இறைவனுடைய புறத்திலிருந்து நிம்மதி கிடைக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து ஃபீ அகாபிரிக்கும், மஅ அகாபிரிக்கும். அது பாருங்க, மஅ அகாபிரிக்கும், பெரியோர்களோடு தான் உங்களுக்கு பரக்கத்து இருக்கிறது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, யாருமே இல்லாம தனியான வீட்டுல இருக்கணும், என் வீட்டை நான் ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த வீட்டுல எங்க நிம்மதி கிடைக்கும் சொல்லுங்க? அப்ப நாம் இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைகளில் நாம் நடைமுறைப்படுத்தினால் தான் நமக்கு நிம்மதிங்கிறது வருங்கிறத யோசனை பண்ணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அவ்வளவு அருமையாக சொல்றதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பெரியவங்களை வச்சு பரக்கத் வருங்கிறதுக்கு அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் அழகாக சொல்லுவாங்க. அரபில ஒரு பழமொழி கூட உண்டு, சலில் முஜர்ரிப வலா தஸ்அலில் ஹக்கீம. ஒரு விஷயத்த ஒரு ஆள் படிச்சு தெரிஞ்சு ஒரு ஆள் அறிஞர் ஆயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்கறத விட அனுபவசாலிகிட்ட கேளுன்னு சொல்லுவாங்க. அறிவாளியிடம் கேட்பதை காட்டிலும் அனுபவசாலியிடம் கேட்டு தெரிந்து கொள்ள அப்படின்னு நம்ம பழமொழி வச்சிருக்கிறோம் பாருங்க. இதை அரபியில சொல்லுவாங்க, சலில் முஜர்ரிப வலா தஸ்அலில் ஹக்கீம அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அனுபவசாலிகிட்ட கேட்க சொல்றாங்க? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதானவர்களை உங்க வீட்டோட வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா, எல்லா விஷயங்களிலும் அந்த வயதானவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தில இருந்து நல்வழி அவர்கள் பெற்று இருப்பார்கள். அந்த வழியை நமக்கு அவங்க காட்டுவாங்கிறதுனால நீ பெரியவங்களை கூடயே வச்சுக்கோங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்கள்ட்ட கேட்டு நான் செய்யவா? என்னைய விட அப்டேட் கம்மியான காலத்துல பிறந்தவங்க, என்னையோட கம்மியான சம்பாதித்தவர்கள், இவர்கள் சொல்லி நான் கேட்பதாங்கிற லெவல்ல தான் இந்த காலத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோங்கிறத கவனத்துல கொள்ளணும். கண்ணியவாங்கல, நிறைய சம்பாதிக்கிறது நாம புத்திசாலிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் அல்ல. நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் இறைவனுடைய நிம்மதிங்கிற அருள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். அந்த அருள் வேணும்னா பெரியவங்களை கூட வச்சுக்கோ, உனக்கு அருளும் கிடைக்கும், அதுல நல்ல நிம்மதியும் கிடைக்குங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா, நாம எதை எடுக்கணுங்கிறத விட்டுட்டு எதை எடுக்க கூடாதோ அதை தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கைகளில் நாம் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எந்த வீட்டுல அல்லாஹ் அந்த வசனத்துல அருமையாக சொல்லுவான், பெத்தவங்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ நீ வைத்திருந்தால் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியினுடைய வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா அவங்கள பார்த்து சீன்னு கூட சொல்லாத. சீங்கிறது கூட நாம விளங்குறதுக்காக சொல்லக்கூடிய அர்த்தமே தவிர்த்து உச்சு கொட்டுறதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அது போன்று பெற்றவர்களை பார்த்து உச்சு கூட கொட்டக்கூடாதுங்கிறது தான் நமக்கு அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய செய்தி. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன வேலைகள் சொன்னா கூட நம்மளுடைய இக்காலத்தினுடைய பிள்ளைகளுடைய நடைமுறை எப்படி இருக்குது? ஒரே இதே வேலையா போச்சு உங்களுக்கு. நாங்களே எப்ப பார்த்தாலும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? நீங்க போகும்போது செய்யுங்க. இது மாதிரி குழந்தைகளுடைய பருவத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளையே நாம திருத்தலன்னு சொன்னா நம்ம வீட்டினுடைய பெரிய பிள்ளைகளை எப்படி திருத்துவது, நம்மை நாம் எப்படி சரியாக்கி கொள்வது, எப்பொழுது அந்த வீடு நிம்மதி நிறைந்ததாக ஆகக்கூடியதாக இருக்குங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, ஆக வீட்டுல பெரியவங்க இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி பரக்கத்து, அது ஒரு தனி ஒரு நிம்மதி. அடுத்து நற்சொற்கள் சொல்லக்கூடியவர்களாக வீட்டுடையவர்கள் இருக்கணும். எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு நம்ம எவ்வளவோ வீடுகளுக்கு விருந்தினர்களாக நாம போயிருப்போம், அப்படித்தானே? போயிருக்கிற வீடுகள்லயே யார் ரொம்ப நல்ல விதத்துல உபசரிச்சாங்களோ, நல்ல விதத்துல கவனிச்சாங்களோ அவங்க வீடு மட்டும் நம்மளுடைய மெமரிஸ்ல எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், அப்படித்தானே? நல்ல முறையில வரவேற்றவர்கள், இன்னைக்கு கூட நம்ம பேசுறதாக இருந்தா சொல்லுவோம், அவ வீட்டுக்கு போனா என்னை வான்னு கூட கேட்கல அப்படின்னு பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க, தெரியுமா? ஆனா நல்ல முறையில வரவேற்று நல்ல முறையில் உபகரிக்கக்கூடிய அந்த பண்பு எவர்களிடத்துல இருக்கிற வாழ்க்கை முழுவதும் அவர்களை நாம் நம்மளுடைய நினைவில் வைத்திருப்போமா இல்லையா? அப்ப அது மாதிரி உண்டான வீடுகளாக இருக்கணும். நம்மளுடைய அந்த வீட்டுடையவர்களுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணத்துக்கு அப்துல் கலாம் ஐயாவை கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அவங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாழ்ந்த வீடு இப்பொழுதும் ரொம்ப ரொம்ப சின்ன வீடாக தான் இன்னும் என்ன செய்யப்படுது, அந்த ஊர்ல பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
அதை போய் எல்லாரும் பார்த்துட்டு வரோம். இந்த வீட்லயே அவர் வாழ்ந்தாரு, இந்த வீட்லயே அவர் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஆனால் இருந்தும் அதனை நாம் மரியாதையோடு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா எதற்காக வேண்டி, அந்த வீட்டுல இருந்தவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை அந்த மாதிரி இருந்திருக்கு, உயர்குணமாக இருந்திருக்குங்கிறதுனால அவர்களுடைய வீடு சாதாரணமாக இருந்தாலும் அதற்கு கூட நாம் மரியாதை செய்து கொண்டு பார்த்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. சோ வீட்டை வச்சு நம்மளுக்கு மதிப்பு கிடையாது. வீட்டில் உள்ளவர்களுடைய குணாதிசயங்களை வைத்து, நாம் மற்றவர்களை அணுகக்கூடிய முறைகளை வைத்து, நாம் அடுத்தவர்களை உபசரிக்கக்கூடிய உபசரிப்புகளை வைத்து தான் நமக்கு நம்மளுடைய வீட்டுகளுக்கும் பெருமைங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. அப்படிப்பட்ட நல்ல பக்குவமாக பேசக்கூடிய, உறவுகளை அனுசரிக்கக்கூடிய, அதே மாதிரி பெரியவர்களை மதிக்கக்கூடிய, வீட்டினுடைய உயர்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விதத்தில் வரவேற்பு கொடுக்கக்கூடிய இது மாதிரி பண்புகளை நாம் கடைபிடித்தோம்னு சொன்னா நம்மளுடைய வீடுகளில் நிம்மதி தவழும், நிம்மதி பெருகுங்கிறத நமக்கு குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களும் ஹதீஸ்களினுடைய ஒளியில நமக்கு உண்டான விஷயங்களும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. நிம்மதி நிறைந்த பரக்கத்து பொருந்திய வீடுகளாக நம்மளுடைய வீடுகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்துல்லாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.